இது வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருந்தேங்க. வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும், கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் செஞ்சுருவேன். அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இன்னும் ஒரு சின்ன வேலை இருந்ததுங்க. வீட்டில் பானை இருந்தது, இதுவும் புது பானை தாங்க. சரி, இதை கழுவி வச்சு தண்ணியாவது ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு. இந்த வெயிலுக்கு இப்போ குடத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் சூடாகிடுது. எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி குடித்தாலும் பிடிக்காது. அதனால் பானையில் ஊற்றி வச்சா நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும், அந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தாங்க இந்த பானை கழுவி ரெடி பண்ணலான்னு அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருந்தேன். பானையில் தண்ணி ஊற்றி வச்சாவே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். இன்னும் கூடுதலாக அந்த ஜில்னஸ் குறையாமல் இருக்கணும்னா பானைக்கு அடியில் நல்லா மணலை கொட்டி அது மேலே பானையை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்தா நல்லா அந்த ஜில்னஸ் அப்படியே இருக்குங்க. நான் அந்த பிரமனை வச்சு அதுக்குள்ளே மணலை கொட்டி அது மேலே பானை வச்சுருக்கேன். பார்க்கலாம் ஈவினிங்குள்ளே எந்த அளவுக்கு ஜில்னஸ் ஆகுதுன்னு. அப்புறம் இந்த சின்ன சொம்பில் தான் போன வருஷம் சஞ்சய் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் குடிச்சிட்டு இருந்தான். அதனால் அந்த சொம்பையும் எடுத்து வச்சாச்சு, அந்த மண் சொம்பு. ஈவினிங் பார்த்தோன்னே பானை எடுத்து வச்சிட்டிங்களா, இனிமேல் தண்ணி ஜில்லு ஜில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு பார்த்துட்டு அம்மா தண்ணி சூப்பராக ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பானையில் தண்ணி வச்சு குடிக்கிறது உடம்புக்கு நல்லதும் கூடங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.